பைசன் காலமாடன் ஃப்ரம் மாரி செல்வராஜ். இவரு நம்மள தியேட்டர்ல இருந்து படம் பார்க்கவே விடமாட்டாரு. அப்படியே ஸ்க்ரீன்குள்ள போயி அந்த கிராமத்து ஆட்கள் கூட இருந்த ஃபீல வர வச்சுருவாரு. அவ்ளோ நேர்த்தியான மேக்கிங், யாருமே நடிக்கல, வாழ்ந்தாங்க மூவில. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளாட் செட் பண்ணி, மூட் செட் பண்ணி, அங்கங்க நல்ல சீன்ஸோட ஒரு ஆவரேஜ் இன்டர்வல். செகண்ட் ஹாஃப் இங்க அங்கன்னு கதை நல்லா நகருது. ஹைப் மூமெண்ட்ஸ், படத்துல 10 டயலாக் தான் இருக்கும். தியேட்டர் பத்திக்கிற மாரி ஒன்னொன்னும் நெத்தி அடி. கிளைமேக்ஸ் எல்லாம் எஸ் எஸ்ன்னு வாவ் மூமெண்ட்ஸ். ஓவரால் மூவி மாஸ்டர் பீஸ். துருக்கு கம்மியான டயலாக் தான், ஆனா ஆக்டிங் வேற லெவல். பசுபதி, போயா நீ எல்லாம் என்னையா இப்படி நடிக்கிறீங்கன்னு இருக்கு. 2 ஹீரோயின், லாலு, அமீர், சைடு வில்லனு, ஊராளுங்க எல்லாம் நல்ல நடிப்பு. அவனை போட்டு அடி கொல்லுன்னு நமக்கே வெறி வர்ற மாதிரி நடிக்கிறாங்க. டாப் நாச். வயலன்ஸ் எல்லாம் செம்ம ஒர்க். பிளட்டி ஸ்கின்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ்னு ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை காட்சி. ஒவ்வொரு சீனுக்கும் ஹை லோனு கூஸ்பூம்ஸ் வர மியூசிக், சாங்ஸ் எல்லாம் செம்ம. நிவாஸ் கே பிரசன்னா ராக்ட். எவ்வளோதான் தடங்கள் வந்தாலும் இந்த யூனிவர்ஸ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்மளோட திறமையும் பொறுமையும் விடாமுயற்சியும் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துரும்னு மனசுல விதைச்ச படம். இந்த மாதிரி எவ்வளவோ படம் வந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே உள்ள போட்டு கொடாயுது கொடாயுது. எவ்வளோ ரிவ்யூவர்ஸ் தடுத்தாலும் இந்த படம் பிச்சுக்கிட்டு போகும். தேங்க்ஸ் மாரி செல்வராஜ் ஃபார் சிறப்பான தரமான சம்பவம். கண்டிப்பா இது தியேட்டர் மூவி தான். கோ அண்ட் வாட்ச். ஜாலிக்கு டியூட், தரத்துக்கு பைசன். இந்த தீபாவளிக்கு தமிழ் சினிமா பிளாஸ்ட். நைட் ஷோ 2 மணிக்கு படம் முடியுது. தியேட்டர்ல யாருமே ஏஞ்சி போகாம உறைஞ்சு போய் உட்கார்ந்த காட்சி. டில் லாஸ்ட் செகண்ட் எண்ட் கிரெடிட்ஸ்.